7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அதை பற்றிய ஒரு செய்தியை இப்போது பார்க்கலாம். ஜப்பானில் கடந்த 2011ஆம் ஆண்டு மார்ச் 11ஆம் தேதி சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. தலைநகர் டோக்கியோவிலிருந்து 373 கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 9.0 பதிவானது. ஜப்பான் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது உறுதி செய்யப்பட்டது. 6 நிமிடங்கள் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டடங்கள் சட்டுக்கட்டு போல சரிந்தன. இதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி அலையானது 4 முதல் 5 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து நகருக்குள் நுழைந்ததால் கட்டடங்கள் நீரில் மூழ்கின. அதிகபட்சமாக மியாக்கோ நகரில் 40 மீட்டர் தூரம் வரை நீர் புகுந்தது. இந்த நிலநடுக்கத்தால் 1,50,000 மக்கள் வீடுகளை இழந்தனர். நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக சுமார் 18,480 பேர் உயிரிழந்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து புகுஷிமா உள்ளிட்ட 3 அணு உலைகள் பாதிக்கப்பட்டன. இதிலிருந்து வெளியேறிய கதிர்வீச்சு ஜப்பானின் வடகிழக்கு பகுதிகளில் உள்ள நகரங்களிலும் பரவியது. இதனால் டைச்சி அணு உலையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவு வரை வசித்த மக்களின் வசிப்பிடங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. 4 ஆண்டுகளாகியும் பாதிக்கப்பட்ட டைச்சி அணு உலையை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அடுத்த ஆண்டிற்குள் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்துவிடும் என்றும் அதன் பிறகு மக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வடக்கு ஜப்பானில் உள்ள இஷினோமகி நகரில் மலர் வளையம் வைத்தும் பிரார்த்தனை செய்தும் புத்த மத துறவிகள் அஞ்சலி செலுத்தினர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.